ஹாகேஸ் நம்ம மூவியில் சரஸ்வதி படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இந்த படத்தில் வரலட்சுமி சரத்குமார் கதாநாயகனாக நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயினி ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்க தன்னுடைய பொண்ணை அவங்களுடைய ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே வேலை முடிச்சுட்டு வந்து பார்த்துட்டு ஸ்கூலில் வந்து பொண்ணை கூப்பிட்டு போகிறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க பொண்ணு காணாமல் போயிடுது. அக்கம் பக்கம் விசாரித்து பார்க்கும்போது அப்படியேப்பட்ட சம்பவமும் நடக்கலை. இங்கே அந்த பொண்ணு ஸ்கூல்லேயே படிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா அது நம்ம பொண்ணு காணாமல் போச்சு, அதுவும் ஸ்கூல்லே இல்லைங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க சுத்தம் முத்தும் தேடி பார்க்குறாங்க. கடைசி வரை கிடைக்கவே இல்லை. இதற்கிடையே தான் பிரியாமணி உள்ளே வராங்க. அவங்க வந்து அவங்க மூலியமா ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. இப்போ இறுதியில் வரலட்சுமி சரத்குமார் அவங்களுடைய பொண்ணை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க, பிரியாமணி எதற்காக இதில் சம்மந்தப்பட்டிருக்கணும், உண்மையிலேயே அந்த பொண்ணு கடத்தினது யார், இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே அதை நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோயாக நடிச்சிருக்கிற வரலட்சுமி சரத்குமார் அவங்களுடைய அந்த கேரக்டர் நல்லாவே சூப்பராகவே இருந்திருக்கு. அவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. தன்னுடைய குழந்தை காணாமல் வந்து தாயாக அப்படியே ஒரு தவிப்பு நல்லாவே இருக்குது. அதேமாதிரி படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் பக்காவாக ஈடுபட்டிருக்கு. அதேமாதிரி செகண்ட் ஹாஃபும் அதேமாதிரி பக்காவாக இருக்குது. படத்தில் அந்த பிஜிஎம் மியூசிக் அண்டு சினிமோட்டோகிராஃபிலாம் சூப்பரான ஒரு சில கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்புட் வாய்ஸ் நல்லாவே வந்திருக்கு. அது படத்துடைய கிளைமேக்ஸ் நல்ல ஒரு ட்விஸ்ட்டோட முடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் மைனஸ்ன்னு பார்த்தாவே என்னதான் இவங்க பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் பயங்கரமாக கொடுத்துருந்தாலும் செகண்ட் ஹாஃப் மிடில் வர சீன்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. அவங்க சொல்ல வந்திருக்க அந்த காரணம் கொஞ்சம் லேசியாக இருக்குது. ஆனால் இவங்க ஒரு மெசேஜ் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் பழி வாங்குற கதையாக மாறிடுது. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருந்த கதை செகண்ட் ஹாஃபில் பழி வாங்குறதா சாதாரண படமாக மாறிடுது. அது கொஞ்சம் ஏற்றுக்கிற முடியாத மாதிரி இருக்குது. படத்தில் அந்த மாதிரி சென்ஸில் எதுவும் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்ச தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.